الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال فبعزتك لأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين صدق الله العلي العظيم. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரங்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டே வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இன்று எங்களுடைய நாட்டில் பலர் இஸ்லாத்தை விட்டும் முர்த்ததுகளாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் கலப்பு திருமணத்தின் மூலம் முர்த்ததுகளாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி. மறுபக்கம் வழிகெட்ட கொள்கைகளை, கோட்பாடுகளை பின்பற்றி இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுகிறார்கள். ஷைத்தான் அல்லாஹ்வால் லானத் செய்யப்பட்ட போது அல்லாஹ்விடம் ஒரு சவால் விட்டான். ஃபபிஇஸ்ஸதிக லஅகுவியன்னஹும் அஜ்மஈன். உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக, சத்தியமாக, லஅகுவியன்னஹும் அஜ்மஈன், ஆதமின் மூலம்தான் நான் லானத் செய்யப்பட்டேன். அதனால் ஆதமுடைய முழு பரம்பரையும் நான் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், அவர்களில் உன்னுடைய இஹ்லாசுடைய, மன தூய்மையுடைய அடியார்களை தவிர. ஷைத்தான் மனிதனை எவ்வாறெல்லாம் வழிகெடுக்கலாம் என்று திட்டம் தீட்டி மனிதனை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். சிலர் ஷைத்தானுடைய வலையில் முழுமையாக விழுந்து விடுவார்கள், ஷைத்தானுடைய அடிமைகளாக ஆகிவிடுவார்கள். எஜமான் என்ன சொல்கிறானோ அதை அவர்கள் அமுல்படுத்துவார்கள், அவர்களே ஷைத்தானாக மாறிவிடுவார்கள். அப்படியாப்பட்ட மனித ஷைத்தான்களில் ஒருவன் தான் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி. எங்களுடைய நாட்டில் சமீப காலமாக காதியானியா என்ற வழிகெட்ட கொள்கை முழு இலங்கையும் பரவிக்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பசியாலையில் ஒரு இஜ்திமா நடந்தது. அதில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். பேஸ்லைன் ரோடிலும் இருக்கிறார்கள், நிகம்புடைய பகுதியில் நிறைய இருக்கிறார்கள், பொலன்னருவ, அதுபோன்ற பல பகுதிகளில் காதியானியா என்ற வழிகெட்ட கொள்கையுடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மேகசின்கள் மாதா மாதம் வெளியிடப்படுகிறது. அவர்களுக்கென்று தனி குர்ஆன் இருக்கிறது. மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி எனக்கு அருளப்பட்ட குர்ஆன் என்று அவன் எழுதிய அந்த புத்தகத்தை அவர்கள் கிட்டத்தட்ட 75 மொழிகளில் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். தமிழ் மொழியிலும் இருக்கிறது, சிங்கள மொழியிலும் இருக்கிறது. எங்களுடைய நாட்டில் அவனுடைய அந்த குர்ஆன், அவனுடைய அந்த வேதம் மக்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கிறது. உலமாக்களாகிய எங்களுடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது.
மக்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும். இவர்களுடைய பாத்திலான இந்த கொள்கையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். யாரெல்லாம் அந்த பாத்திலை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹக்கை நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் ஹக்கின் பக்கம் திரும்ப வர வேண்டும். யாரெல்லாம் ஹக்கில் இருக்கிறார்களோ, அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான கோட்பாட்டில் பாதையில் பயணம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த பாத்திலான வழியை தெரிவு செய்யக்கூடாது என்பதற்காக காதியானியா இவர்கள் யார், இவர்களுடைய மோசமான கொள்கைகள் என்ன என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்வதற்கு உலமாக்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, இந்த காதியானியா கொள்கையை சார்ந்தவர்கள் காதியானியா என்று அவர்களை அறிமுகப்படுத்த மாட்டார்கள். அஹ்மதியா என்றுதான் சொல்வார்கள். அஹ்மதியா என்று சொல்லும் போது சிலர் நினைத்துக் கொள்வார்கள் எங்களுடைய ஒரு ஜமாத்தாகத்தான் இருக்கும். நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த அஹ்மதியா கொள்கையை சார்ந்தவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி, அவனுடைய பாட்டர்களில் ஒருவர் மிர்சா ஹாதி. அந்த மிர்சா ஹாதி துருக்கி மங்கோலி ஒரு கலப்பினம். அவன் துருக்கியும் அல்ல மங்கோலியும் அல்ல, இரு சமுதாயத்தில் இருந்து வந்த ஒரு கலப்பினம். முகலாயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். அந்த நேரத்தில் மிர்சா ஹாதியுடைய பரம்பரை கூடுகிறது. அவன் இருந்தான் சமர்கந்துடைய பகுதியில். சமர்கந்த் என்பது இன்றைய உஸ்பெகிஸ்தானில் இருந்து கிபி 1530 ஆண்டு தனது குடும்பத்தை சேர்ந்த சுமார் 200 நபர்களோடு சமர்கந்த் உஸ்பெகிஸ்தானில் இருந்து இந்தியாவுடைய பஞ்சாபுக்கு வந்து சேர்ந்தான். பஞ்சாபுக்கு வந்து ஒரு பகுதியில் அவர்கள் வசித்தார்கள். அந்த பகுதிக்கு பெயர் வைத்தார்கள் இஸ்லாம்பூர். இவர்கள் மார்க்க ரீதியாக மிக பக்குவமானவர்களாக இருந்தார்கள். பார்ப்பதற்கு மார்க்கப்பற்றோடு வாழக்கூடியவர்கள். அதனால் அந்த நேரத்தில் இருந்த லோக்கல் கவர்மெண்ட் கவாவுடைய பொறுப்பை இவர்களுக்கு ஒப்படைத்தது. மிர்சா ஹாதியுடைய குடும்பம் தான் அந்த பகுதியுடைய காதிகளாக இருந்தார்கள். திருமண விவாகரத்தினுடைய பிரச்சனைகள், அடுத்தடுத்த எல்லா பிரச்சனைகளும் இவர்களுக்கு தான் வரும். இவர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள். இந்த காதி என்பதுதான் காலப்போக்கில் காதியான் என்று மாறிவிட்டது. அந்த இஸ்லாம்பூர் என்ற அந்த பகுதிக்கு காதியான் என்ற பெயரே இன்று வரை சொல்லப்பட்டு வருகிறது. கணேசுக்குரிய சகோதரர்களே, காதியான் என்ற அந்த பகுதி பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த நேரத்தில் இந்தியா பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதற்கு பின்னர் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தது. பாகிஸ்தான் பிரியும் போது இந்த பஞ்சாபுடைய காதியான் என்ற பகுதியும் பாகிஸ்தானுக்கே சென்று விட்டது. கராச்சியில் நாம் ஓதும் போது ரைவின் ஜித்திமாவுக்காக சென்றோம். ரைவின் ஜித்திமாவை முடித்துவிட்டு அந்த லாகூர், இஸ்லாமாபாத், பஞ்சாபுடைய பகுதிகளுக்கு ஒரு இல்மி சஃபர், அறிவு சார்ந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டோம். அந்த பயணத்தில் ஷியாக்களுடைய மஸ்ஜிதுகள், கபிர்ஸ்தான்கள், காதியானிகளுடைய கபிர்ஸ்தான்கள், மஸ்ஜிதுகள் என்று எல்லா இடங்களுக்கும் நாம் சென்று வந்தோம். அந்த காட்சிகளை நேரடியாக நாம் பார்த்தோம். அலி ஷேர் ஹைதரி பாகிஸ்தானுடைய இந்த அதியான் வல் ஃபிரக், இந்த பிரிவினைகள், மார்க்கங்கள் சம்பந்தமாக மிக அறிவுடைய ஒரு ஆளுமிடத்தில் சுமார் 7 நாட்கள் அமர்ந்து இந்த காதியானியா கொள்கையை பற்றி, ஷியா கொள்கையை பற்றி முழுமையாக படித்தோம். அந்த வகையில் மிக தெளிவோடு இவர்களை பற்றிய முழுமையான நாலேஜோடு நான் பேசுகிறேன். கவனமாக கேளுங்கள் கணேசுக்குரிய சகோதரர்களே. ஆரம்பத்தில் இந்தியா அந்த பஞ்சாபுடைய பகுதி
பாபருடைய கையில் இருந்தது. அதற்கு பின்னர் பிரிட்டிஷுடைய கட்டுப்பாடில் வருகிறது. பிரிட்டிஷ் பஞ்சாபை கைப்பற்றியதும் அவர்கள் சொன்னார்கள், முழு பஞ்சாபும் அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பகுதி. மிர்சா குலாம் அஹ்மத் காதியானியுடைய தந்தை மிர்சா குலாம் முர்தபா, இவர்களுடைய பரம்பரை சொத்து முழுவதுமாக அரசாங்கத்துக்கு போய்விட்டது. முழு காணிகளும் பறிபோய்விட்டது. அந்த நிலங்களை காணிகளை திரும்ப எடுப்பதற்காக பிரிட்டிஷோடு பல ஒப்பந்தங்கள் செய்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை இந்த மிர்சா குலாம் முர்தபாவுடைய குடும்பத்தின் மூலம் அவர்கள் கையாண்டார்கள். முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும். அவர்கள் ஏற்படுத்திய ஒரு சூழ்ச்சிதான் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி. இன்று கூட காதியானி கொள்கையை சார்ந்தவர்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் லண்டனில் இருக்கிறது. காதியானியா கொள்கையை சார்ந்தவர்களுக்கு ஒரு இமாம் இருப்பார். அந்த இமாம் இன்று லண்டனில் தான் இருக்கிறார். மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயற்படுவது ஹராம் என்று பத்வா கொடுத்தார். இதிலிருந்தே விளங்கவில்லையா இவர்கள் யாருடைய ஆட்கள், யாரால் உருவாக்கப்பட்டார்கள்? கணேசுக்குரிய சகோதரர்களே, மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி. மிர்சா அது குடும்ப பெயர். சிற்றரசுகளுக்கு சூட்டப்படக்கூடிய ஒரு பெயர் தான் மிர்சா. குலாம் அஹ்மத் அவனுடைய பெயர். காதியானி, காதியான் என்ற ஊரை சார்ந்தவர், அதனால் காதியானி. கணேசுக்குரிய சகோதரர்களே, இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி கிபி 1882 ஆண்டு முதல் 1890 ஆண்டு வரை என்னென்னமோ சொன்னான். உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கவில்லை. என்னென்னமோ சொன்னான். ஆரம்பத்தில் இவன் வேறு மதத்தை சார்ந்தவர்களோடு விவாதம் செய்தான். குறிப்பாக கிறிஸ்தவ பாதிரிகளோடு விவாதம் செய்தான். மக்களுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. மிர்சா குலாம் அஹ்மத் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை நன்றாக அறிந்தவன், அரபு மொழியை நன்றாக அறிந்தவன். அந்த நாலேஜ்கள் இருந்தது. அதை வைத்து அவன் ஆரம்பத்தில் விவாதங்கள் செய்தான். இந்த பிரிட்டிஷுடைய கவர்மெண்டின் மூலம் இவன் நியமிக்கப்படுகிறான். முஸ்லிம்களை பிரிப்பதற்காக 1882 1890 ஆண்டு வரை அவனுடைய கொள்கைகள், கோட்பாடுகளை பரப்ப ஆரம்பித்தான். சுமார் 8 வருடம். இந்த 8 வருடங்களில் அவன் உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கவில்லை. பலதை சொல்லி வந்தான். முதலாவது சொன்னான், மே முஸ்லிஹு, நான் ஒரு சீர்திருத்தவாதி. நான் மக்களை சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு ஹதீப், ஒரு சொற்பொழிவாளர். அப்படிதான் ஆரம்பத்தில் சொல்லி வந்தான். மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி பல கிதாபுகளை எழுதியிருக்கிறான். குதுபத்தே இல்ஹாமியா, ரூஹானி கஸாயின், பராஹீனே அஹ்மதியா, பல நூல்களை அவன் எழுதியிருக்கிறான். அவனுடைய நூல்களில் இருந்தே நான் படித்துவிட்டு பேசுகிறேன். அவன் எழுதுகிறான், மே முஸ்லிஹு. ரூஹானி கஸாயின் கிட்டத்தட்ட 30 ஜுஸூக்கள், 30 பாகங்களாக எழுதப்பட்ட பெரும் ஒரு கிதாப், பெரும் ஒரு புத்தகம். காதியானிகள் இந்த கிதாபை, இந்த புத்தகத்தை வைத்திருப்பார்கள். அந்த புத்தகத்தில் இருந்தே உங்களுக்கு நான் விளக்கப்படுத்துகிறேன். இவர்கள் பாத்திலில் இருக்கிறார்கள். முதலாவது மே முஸ்லிஹு, நான் ஒரு சீர்திருத்தவாதி. இரண்டாவது சொன்னான், மே முஜத்திதுஹு, இந்த நூற்றாண்டினுடைய சிறந்த ஒரு ஆலிம் நான். அதற்கு பின்னர் சொன்னான், மே கியா பாகல் ஹூ अपने आप को नबी का दावा करने का, எனக்கு என்ன பைத்தியமா, நான் நபி என்று வாதிட. ஆரம்பத்தில் சொன்னான், நான் நபி அல்ல, நான் சிறந்த ஒரு ஆலிம். அதற்கு பின்னர் சொன்னான், மே ஜில்லே நபி ஹூ,
நான் நபி அல்ல, நபியுடைய நிழல். நான் நபி அல்ல, நபியுடைய நிழல். அதற்கு பின்னர் சொல்கிறான், மே ஏக் ரசூல் நஹி ஹூ பல்கே ரசூல் ஹூ. நான் ஒரு ரசூல் அல்ல, பல ரசூல்கள், பல ரசூல்களை ஒன்று சேர்ந்தவன் தான் நான். मैं ही आदम हूँ, मैं ही शीत हूँ, मैं ही इस्माइल हूँ, मैं ही दाऊद हूँ, मैं ही मुहम्मद और अहमद हूँ. नाने आदम, नाने शीत, नाने இஸ்மாயில், நானே தாவூத், நானே முஹம்மது அஹ்மதாக இருக்கிறேன் என்று சொன்னான். பாருங்கள், கட்டம் கட்டமாக அவன் காய் நகர்த்துகிறான். கணேசுக்குரிய சகோதரர்களே, குதுபத்தே இல்ஹாமியா என்ற அவனது புத்தகத்தில் பாகம் 8 பக்கம் 180 அவன் எழுதியிருக்கிறான். அவனாக எழுதியது, வாயால் பேசியது அல்ல. வாயால் பேசியிருந்தால் சொல்லலாம், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருப்பான் என்று. இவனது கரத்தால் எழுதிய இவனது புத்தகம், அதில் எழுதுகிறான், நான் முஹம்மதுடைய மறுபிறவி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகினார்கள், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் தான் முஹம்மது. ஆனால் ஒரு வித்தியாசம், அவர் மக்காவில் பிறந்தார், நான் பஞ்சாபுடைய காதியான் என்ற பகுதியில் பிறந்தேன். அந்த முஹம்மது பிறையை போன்று முழுமையான வெளிச்சம் இல்லை, ஆனால் நான் முழு நிலவை போன்றவன், முழுமையான வெளிச்சமுடையவன். நஅூதுபில்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இவன் சிறந்தவன் என்று சொல்கிறான். அதே அவனது குதுபத்தே இல்ஹாமியாவில் எழுதுகிறான், மே அல்லாஹ் கா பீவி ஹூ. நஅூதுபில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய மனைவி. मैं एक औरत हूँ, मुझे माहवाई होती है. நான் ஒரு பெண், எனக்கு மாதவிடாய் வருகிறது. அல்லாஹ் ஆணாக இருந்து என்னோடு ஆசையை நிவர்த்தி செய்து கொண்டான் என்று சொல்கிறான். நஅூதுபில்லாஹ், லஅனத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய லானத் அவன் மீது உண்டாகட்டும். கணேசுக்குரிய சகோதரர்களே, ரூஹானி கஸாயின் என்ற அவனது புத்தகம் 22ஆம் பாகம் 575வது பக்கத்தில் எழுதுகிறான், எனக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசாக்கள், அற்புதங்களில் ஒன்று நபி நூஹுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த சமூகம் அழிக்கப்பட்டிருக்காது, வெள்ளத்தில் மூழ்கி இருக்காது. நூஹ் நபியை விட தன்னை சிறந்தவன் என்று சொல்லிக் கொள்கிறான். ரூஹானி கஸாயின் பாகம் 21 பக்கம் 97 சொல்கிறான், நபி யூசுஃபை போன்ற அழகானவன் நான், ஆனால் ஒரு வித்தியாசம், நபி யூசுஃபை விட நான் அடக்கமானவன். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறான நடத்தையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்ல வருகிறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவன் எழுதுகிறான், நபி ஈசா ஷாரிபுல் ஹம்ர், மதுபானம் குடிக்கக்கூடியவர். நபி ஈசா யஹ்யாவை விட சிறந்தவர் அல்ல, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்தவர் அல்ல. காரணம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விபச்சாரம் செய்யவில்லை. என்ன சொல்ல வருகிறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவனுடைய கிதாபில் இருந்தே, அவனுடைய புத்தகத்தில் இருந்தே உங்களுக்கு நான் சொல்கிறேன், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவன் எழுதுகிறான், எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வமினஸ் சாலிஹீன், சாலிஹான அடியார்களில் ஒருவர். வஸகரியா வயஹ்யா வஈசா வஇல்யாஸ் குல்லும் மினஸ் சாலிஹீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் அனைவர்களும் குல்லும் மினஸ் சாலிஹீன், சாலிஹான அடியார்களில் சேர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் சாலிஹான அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வளவு தரக்குறைவாக அவன் பேசுகிறான். கணேசுக்குரிய சகோதரர்களே,
1891 அவன் சொன்னான், நான் தான் மஹதி, நான் தான் மஹதி. அதற்கு பின்னர் சொன்னான், நான் தான் மசீஹ் ஈசா, நான் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவனுடைய வார்த்தைகள், பேச்சுகள், கொள்கை, கோட்பாடுகள் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது. இதை வைத்து நீங்கள் விளங்கக்கூடாதா? இவன் ஹக்கில் இல்லை, பாத்தில் இருக்கிறான், தவறான பாதையில் இருக்கிறான். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? பெரிய ஒரு கூட்டம் அவனை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது வேறு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லவில்லை. எங்களுடைய நாட்டில் அவர்களுடைய இஜ்திமா நடைபெறுகிறது. 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை, கோட்பாடுகள் முஸ்லிம்களிடத்தில் பரவுகிறது. எவ்வளவு பயங்கரம்! கணேசுக்குரிய சகோதரர்களே, யூத கிறிஸ்தவர்கள் எங்களுடைய பகிரங்க எதிரிகள். ஆனால் இந்த காதியானி கொள்கையை சார்ந்தவர்கள், இவர்கள் மறைமுகமான எதிரிகள். ஒரு தண்ணீரில் புழுக்கள் இருந்தால் அதை தூக்கி வீசலாம், சுத்தப்படுத்தலாம், பகிரங்க எதிரி. இதே வைரஸ்கள், கிருமிகள் இருந்தால் கண்ணுக்கு விளங்காது, சுத்தப்படுத்த முடியாது. அதே போன்றுதான் இந்த காதியானி கொள்கையை சார்ந்தவர்கள் மிக மோசமான கொள்கையுடையவர்கள். இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. கணேசுக்குரிய சகோதரர்களே, மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி எழுதுகிறான், யாரெல்லாம் எனது கொள்கையை பின்பற்றவில்லையோ அவர்கள் ஜினாவினால் பிறந்தவர்கள், விபச்சாரத்தால் பிறந்தவர்கள். அவன் எழுதக்கூடிய வார்த்தைகள், யாரெல்லாம் என்னை பின்பற்றவில்லையோ அவர்களுடைய மனைவிமார்கள் நாய் பன்றியை விட மோசமானவர்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, இவர்களை பற்றி சொல்வதென்றால் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த காதியானி என்ற கொள்கை இது வழிகெட்ட கொள்கை, நரகத்தின் பக்கம் மக்களை கொண்டு போகக்கூடிய கொள்கை. யாராவது அந்த வழியை அவர்கள் தெரிவு செய்தால் அவர்களுக்கு ஹிக்மத்தாக விளக்கப்படுத்துங்கள். அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் சென்று விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறானே, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇஸத்தில் ஹஸனா. ஹிக்மத்தை கொண்டு, அழகிய உபதேசத்தை கொண்டு முத ரப்புடைய பாதையின் அளவிலே அலையுங்கள். தேவை ஏற்பட்டால் வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், நல்ல முறையில் தர்க்கமும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மக்களுக்கு இவர்களுடைய வழிகட்ட கொள்கையை தெளிவுபடுத்துவது உலமாக்களாகிய எங்களுடைய பொறுப்பு, ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொறுப்பும் தான். நாங்கள் அந்த வலையில் சிக்கிவிடக் கூடாது. யாரெல்லாம் அந்த வலையில் சிக்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹக்கை தெளிவுபடுத்துவது என்னுடைய, உங்களுடைய, ஒவ்வொருவருடைய பொறுப்பு. ராபிசத்துல் ஆலமில் இஸ்லாமி, மக்காவுடைய ராபிசத்துல் ஆலமில் இஸ்லாமி, வேர்ல்ட் முஸ்லிம் லீக், இவர்கள் அந்த காலத்திலேயே ஃபத்வா வெளியிட்டார்கள். காதியானிகள் குஃபாரிகள், அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை, இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார்கள். கிபி 1940 ஃபத்வா வெளியிடுகிறார்கள். காதியானி கொள்கையை சார்ந்தவர்கள் அனைவர்களும் முர்த்ததுகள், இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள். எங்களுடைய நாட்டினுடைய ACJU உடைய ஃபத்வா குழுவும் ஃபத்வா கொடுத்தார்கள், காதியானி அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. கணேசுக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நாட்டில் காதியானி கொள்கை கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டு வருகிறது. அதே போன்று ஷியாயிசம், ஷியா கொள்கையும் எங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டு வருகிறது. ஷியாக்களை பொறுத்த வகையில் 22 கூட்டங்கள் இருக்கிறார்கள். ஷியாக்கள் 22 கூட்டம். அதில் ஒன்று இஸ்னா அஷரியா, இவர்கள்தான் முழு உலகத்திலேயும் அதிகமாக இருக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட ஷியாக்களில் 85% இஸ்னா அஷரியா கொள்கையை சார்ந்தவர்கள். இவர்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன? 12 இமாம்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் இருந்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை 12 இமாம்கள். இந்த இமாம்கள் பாவமே செய்யாதவர்கள், மஅசூம்கள், பாவம் இவர்களால் நிகழாத என்ற பல கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது. இவர்கள் 85% இருக்கிறார்கள். அடுத்த 15% தான் அடுத்த 21 கூட்டம். இமாமியா, ஜைதியா, இஸ்மாயிலியா, அலவியா போன்ற பல கூட்டங்கள், இஸ்னா அஷரியா அல்லாமல் இன்னும் 21 கூட்டங்கள் இருக்கிறது. எங்களுடைய நாட்டிலும் ஷியாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள்? அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? இந்த 22 கூட்டங்களில் ஒரு கூட்டம் இஸ்மாயிலியா. இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னர் அவருடைய 2 மகன்மார்கள் மூசா, இஸ்மாயில், இந்த 2 பேர்களில் ஜாஃபர் சாதிக்கு பின்னர் இமாமாக வர யார் தகுதி என்ற ஒரு சர்ச்சை ஷியாக்களுக்கு மத்தியில் எழுகிறது. சிலர் மூசாவை பின்பற்றினார்கள், சிலர் இஸ்மாயிலை பின்பற்றினார்கள். அந்த இஸ்மாயில் என்ற மகனை பின்பற்றியவர்கள் தான் இஸ்மாயிலியா கொள்கையை சார்ந்தவர்கள். இஸ்மாயிலியா கொள்கையை சார்ந்தவர்கள் 3 வகையினர் இருக்கிறார்கள். தரூஸ், ஆகானியா, போரா. 3வது வகை போரா. போராக்கள் 2 வகை, தாவூதி போரா, சுலைமானி போரா. சுலைமானி போரா அவர்களுடைய தலைமையகம் யமனில் இருக்கிறது. தாவூதி போராவுடைய தலைமையகம் இந்தியாவுடைய மும்பையில் இருக்கிறது. எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தாவூதி போராக்கள். இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? இது ஒரு தனி தலைப்பு. இவர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்பதற்கு ஒரே ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன். ஒன்றே ஒன்றுதான். அவர்களுடைய அகீதா கொள்கை கோட்பாடு இமாமுஹும் யுஷ்பிகுல் இலாஹ வயஅலமுல் பாத்தின். அவர்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஒரு இமாம் இருப்பார். இன்றும் ஒருவர் இருக்கிறார். அந்த இமாம் யுஷ்பிகுல் இலாஹ, அல்லாஹுக்கு சரிசமமானவர். அல்லாஹுக்கு சரிசமமாக ஒரு மனிதரை வைத்தால் அவன் யார்? முஷ்ரிக், முர்தத். இரண்டாவது வயஅலமுல் பாத்தின், அந்த இமாமுக்கு மறைமுகமான அறிவுகள் அனைத்தும் இருக்கிறது. இல்முல் கைப், மறைமுகமான அறிவு என்பது அது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது. யாராவது ஒருவன் எனக்கு இல்முல் கைப், மறைமுகமான அறிவு இருக்கிறது என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். இன்னொருவருக்கு இருப்பதாக நம்பினாலும் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். இந்த ஒன்றே போதும். அவர்களுடைய அகீதா கொள்கை கோட்பாடுகள் நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அதில் முதலாவது அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இமாமுகும் யுஷ்பிகுல் இலாஹ வயஅலமுல் பாத்தின். அவர்களுடைய ஒவ்வொரு காலத்தில் இருக்கக்கூடிய இமாம் அல்லாஹுக்கு சமமானவர், மறைமுகமான அறிவுகள் அனைத்தும் அவருக்கு இருக்கும். நஊது பில்லாஹ். எனவே கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தெளிவாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்வோம். இந்த காதியானி கொள்கை, ஷியா கொள்கை இரண்டும் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று. இஸ்லாத்திற்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இவர்களிடமிருந்து மிக எச்சரிக்கையாக நாம் இருப்போம். யாரெல்லாம் இந்த வழியில் சிக்கிவிட்டார்களோ, யாரெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஹக்கை எங்களால் முடியுமான வரை அவர்களுக்கு எட்டி வைத்து பாத்திலில் இருந்து ஹக்குக்கு அவர்களை கொண்டு வருவோம். ரப்பல் ஆலமீன் எங்களுடைய அகீதாக்களை கொள்கைகளை சீராக்குவானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, தூய்மையான ஈமானை எங்களுக்கு தருவாயாக, பரிசுத்தமான ஈமானை எங்களுக்கு தருவாயாக. ஈமானில் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், உறுதியான ஈமானை தருவாயாக. மௌத் வரைக்கும்
அஹ்லே சுன்னா வல் ஜமாஅத் என்ற சரியான கோட்பாட்டில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. இறுதி நேரத்தில் யா அல்லாஹ் சரியான அகீதாவோடு சரியான கொள்கையோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹ்வோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. முனாஜாவை நசீபாக்குவாயாக. உனது நெருங்கிய அடியார்களுக்கு மட்டுமே அந்த பாக்கியத்தை நீ கொடுப்பாய் யா அல்லாஹ். நம் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.